நேரத்தில் நான் உண்மையா இல்லையா? கட்டாயம் நீங்க உண்மையா இல்ல. நீங்க உண்மைய விட்டு விலகியிருக்கீங்க. உண்மைன்னா நான் நீங்க சொல்ற, நினைக்கிற அந்த லிட்ரல் ட்ரூ, ஃபால்ஸு, உண்மை, பொய்ய பத்தி நான் பேசல. தன்மை, ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. அது நம்மளா உருவாக்குறது. இட் இஸ் அ ஃபால்ஸ். அது ஒரு பொய்யான ஒரு விஷயம். உண்மையான கோர் பீயிங், என்னோட உயிர் தன்மைக்கு அந்த இடத்துல அப்படி ஒண்ணு அங்க கிடையவே கிடையாது. இதுதான் இயற்கையில உங்களுடைய உண்மையான சொரூபம். நீங்க சைலண்ட்ல இருக்கும்போது, நீங்க, நான் அப்படிங்கிற விஷயம் அங்க கரையத் தொடங்குது. அது ஒரு பயத்தை கொடுக்குது. ஓஹோ! என்னோட ஐடென்டிட்டியே போகுதே! அதுதான்ப்பா உண்மை. உனக்கு ஐடென்டிட்டியே இல்ல. நீயா உருவாக்கிக்கிட்டது. இது ஒரு டெம்பரரி ஃபினாமினா. ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பாவனை தான் நீனு. உண்மையிலேயே நீ சமுத்திரம் தான். ஆனா, இப்போ சமுத்திரத்திலிருந்து விலகி ஒரு டெம்பரரி பீரியடுக்கு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு. நீ சைலண்ட்டா இருக்கும்போது அதை இழக்கிற. உன்னை அறியாமலே அது கரையுது. அது கடலை நோக்கி நகருது. அந்த நகரும்போது நான் அழியிறேனே அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த அந்த புரிதல் உள்ளுக்குள்ள வருது. அந்த புரிதல் தான் அந்த பயத்தை கொடுக்குது. இதுதான் பயம். அமைதியாக நான் இருக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. கட்டாயம் வருங்க. அமைதியா இருக்கும்போது வரும். தியானம் பண்ணும்போது, தியானத்தில சில சமயம் நீங்க ஆழமா இருக்கும்போது வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னா, அப்பதான் நீங்க உண்மையா இருக்கிறீங்க. யூ ஆர் ட்ரூ டு யுவர்செல்ஃப். அப்படின்னா நான் அமைதியா இல்லாத நேரத்தில நான் உண்மையா இல்லையா? கட்டாயம் நீங்க உண்மையா இல்ல. நீங்க உண்மைய விட்டு விலகியிருக்கீங்க. உண்மைன்னா நான் நீங்க சொல்ற, நினைக்கிற அந்த லிட்ரல் ட்ரூ, ஃபால்ஸு, உண்மை, பொய்ய பத்தி நான் பேசல. அமைதியா இருக்கும்போது உங்களுடைய இயல்பு நிலைக்கு வருவீங்க. அதாவது சாதாரணமா நம்ம ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல தனித்தன்மையா இருக்கணும்னு பார்க்குறான். நான் ரொம்ப படிச்சவன், நான் ரொம்ப அழகா இருக்கணும், நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, நான் ஒரு யுனிக்கான ஒரு கார் வாங்கிக்கணும், நான் இப்படி ஒரு வீடு வைக்கணும், நான் நான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும், என் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், அப்படி எப்படி நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், நான் பெரிய பவருக்கு வரணும், நான் பெரிய பணக்காரர் ஆகணும், நான் செல்வந்தராக இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு யூ ஆர் ட்ரைங் டு டெவலப் யுவர் செல்ஃப். இப்போ என்னோட பர்சனாலிட்டியை நான் பில்டு பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போது இது என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கையில் அந்த நான்கிற ஒரு விஷயமே அங்கே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த இடத்துல ஒரு உயிர்த்தன்மை, ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. அது நம்மளா உருவாக்குறது. இட் இஸ் அ ஃபால்ஸ். அது ஒரு பொய்யான ஒரு விஷயம். உண்மையான கோர் பீயிங், என்னோட உயிர்த்தன்மைக்கு அந்த இடத்துல அப்படி ஒன்று அங்கே கிடையவே கிடையாது. இதுதான் இயற்கையில் உங்களுடைய உண்மையான சொரூபம். அதாவது இதை கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ ஆறுகள் நிறைய இருக்குது. நிறைய ஆறு ஓடுது. இப்போ கங்கை ஓடுது, காவேரி இருக்குது, வைகை ஆறு இருக்குது, பவானி இருக்குது, வடநாட்டில் நிறைய ஆறுகள் இருக்குது. இந்த ஆறுகள் எல்லாமே ஒரு நாள் போய் கடலில் போய் சங்கமிக்க போகுது. அந்த ஆறுகள்ங்கிறது ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான். இந்த தண்ணி அங்கே இருக்கவே இருக்காது. அது கடல்ல இருந்து சூரிய ஒளியினால் வேப்பராக போய் அந்த தண்ணி மேலே போய் மேகத்துக்குள்ளே போய் மழையாக வந்து அது ஆற்றுல விழுந்து ஒரு ஆறு உருவாகி மறுபடியும் இந்த தண்ணி போய் கடலில் போய் சேருது. அப்போ கடலில் போய் சேரும்போது அந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு தனித்தன்மையே இருக்காது. இப்போ தனியாக அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நான் காவேரி, நான் கங்கா, நான் வைகை, நான் தாமிரபரணி, நான் பிரம்மபுத்திரா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்குது. ஒரிஜினலாக நீங்கள் எல்லாமே கடலில் தான் இருந்தீங்க, எல்லாம் ஒன்றா தான் இருந்தீங்க. அந்த தண்ணி மேலே போய் கொஞ்சம் மேகத்துக்கு போய் மழையாக மாறி பூமியில் விழுந்து எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிச்சு. இப்போ இது பர்மனெண்ட் கிடையாது. இது இப்படியே கொஞ்ச நாளைக்கு ஓடும், கடைசியில் திரும்ப போய் அங்கே தான் சேரும். இது ஒரு சுழற்சி. அதே போலத்தான் இந்த உயிரும். இந்த உயிருக்குன்னு தனித்தன்மை கிடையவே கிடையாது. இது ஒரு அண்ட சராசரத்தில் ஒரே சக்தியாக இயங்கி கொண்டிருக்குது. இதுதான் இயல்பு.
இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அல்லது விழிப்புணர்வுன்னு சொல்கிறோம். அப்போது அந்த சமுத்திரம் வந்து அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த கான்ஷியஸ்னஸ் விலகி ஒரு தனி உயிராக வந்து இதை தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்குது. ஓ, நான் இன்ஜினியரு, நான் டாக்டரு, எனக்கு இது பேர் இது, நான் அழகாக இருக்கேன், நான் பணக்காரனாக இருக்கேன், நான் இந்த நாட்டில் இருக்கேன், என் நாடு பெஸ்ட்டு நாடு, என் ஊர் சிறந்த ஊர், என் பெஸ்ட்டு காரு அப்படின்னு இதுக்குன்னு ஒரு தனித்தன்மையாக ஒரு ஆறு மாதிரி அது உருவாக்கிக்குது. டேய், ஒரிஜினலாக நீ கடல் தாண்டா, நீ உனக்குன்னு தனித்தன்மையே இல்லை கண்ணா அப்படிங்கிறது அதுதான் உண்மைன்னு சொல்கிறோம். அந்த உண்மையை மறந்து இது டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் சைலண்ட்டில் இருக்கும்போது இந்த டெவலப் பண்ணது எல்லாமே கரைஞ்சு போகுது. இது கரைய தொடங்குது. இது கரைஞ்சி எப்படி ஒரு ஆறு போய் தன்னை கடலில் போய் சேரும்போது அதுக்குண்டான பர்சனாலிட்டி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி கடலோட கடலாக சங்கமிக்கிறது. எல்லா ஆறும் கடலுக்கு போய் விழுந்துருச்சு அப்படின்னா அதில் கங்கை எங்கே இருக்குது, வைகை எங்கே இருக்குது, யமுனா எங்கே இருக்குது, பவானி எங்கே இருக்குதுன்னு உங்களால் தேட முடியாது. எல்லாம் ஒன்றா மாறிடுச்சு. அப்போது இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிங்கிறது அந்த ஆற்றுக்கு எப்படி இழந்து போகுதோ, நீங்கள் சைலண்டில் இருக்கும்போது நீங்கள் நான் அப்படிங்கிற விஷயம் அங்கே கரைய தொடங்குது. அது ஒரு பயத்தை கொடுக்குது. ஓஹோ, என்னோடய ஐடென்டிட்டியே போகுதே. அதுதான்ப்பா உண்மை. உனக்கு ஐடென்டிட்டியே இல்லை, நீயா உருவாக்கிக்கிட்டது. இது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினா, ஒரு தற்காலிகமான ஒரு ஒரு பாவனை தான் நீனு. உண்மையிலேயே நீ சமுத்திரம்தான். ஆனால் இப்போது சமுத்திரத்திலேருந்து விலகி ஒரு டெம்பரரி பீரியடுக்கு உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு. நீ சைலண்ட்டாக இருக்கும்போது அதை இழக்கிற. ஒன்று அறியாமலே அது கரையுது, அது கடலை நோக்கி நகருது. அந்த நகரும்போது நான் அழியிறேனே அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த அந்த புரிதல் உள்ளுக்குள்ளே வருது. அந்த புரிதல் தான் அந்த பயத்தை கொடுக்குது. இதுதான் பயம். இது பயப்பட வேண்டியது இல்லை. முழுமையாக நான் கடலில் போகும்போது நான் ஒரு சிறிய ஆறாக இருக்கிறவன், பெரிய சமுத்திரம்னு மிகப்பெரிய ஒரு அசுரனாக நீ இருக்க போகிற. அசுரன்னு சொல்கிறத விட அது தெய்வம்னு சொல்லலாம். உங்கள் பாஷையில் நான் ஏன் சொல்கிறேன்னா பவர்னு சொல்கிறேன். அந்த பவருங்கிறது அந்த அதை யூனியன், அது போய் ஒன்றா சேரும்போது நடக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் அது. இது இந்த பயம் வந்து ஒரு தற்காலிகமான அறியாமையில் வரக்கூடிய பயம். உண்மை என்னன்னு புரியாதனால உங்களுக்கு அந்த பயம் வருது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அதாவது நான் ஏன் இப்படி கரைஞ்சு போகணும்? இப்போ நான் வந்து ஒரு டாக்டரு, நான் ஒரு இன்ஜினியரு, நான் ஒரு வக்கீல், நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு மினிஸ்ட்ரி. இது நல்லா தானே இருக்குது. நான் இதை ரொம்ப அனுபவிக்கிறேனே. எனக்கு பவர் இருக்குது, பணம் இருக்குது, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேனே, இது நல்லா தானே இருக்குது. ஏன் நான் கரைஞ்சு போகணும்னு நான் நினைக்கணும்? நீங்கள் சொல்கிறதை என் மனம் எதிர்க்குது. எனக்கு இது பிடிக்கல, நான் கரையிறது எனக்கு பிடிக்கல குருஜி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாஸ்தவமான பேச்சு தான். அதாவது இது எல்லாமே எது செய்துன்னா உங்களுடைய மனம்தான் செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனம். நீங்கள் வேற, உங்கள் மனம் அப்படிங்கிற விஷயம் வேற. இப்போ இந்த மனதுக்கு வந்து இப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மனம் என்ற ஒரு ஒரு சக்தி அப்படின்னு இயற்கையில் ஒன்று கிடையாது. அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து ஒரு பியோர் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு பியோர் கான்ஷியஸ்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அவ்வளோதான். இந்த விழிப்புணர்வு வந்து எப்பயுமே இருக்குது. இப்போது இந்த விழிப்புணர்வு ஒரு தனித்தன்மையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு காலேஜில் போய் படிக்கிறீங்க. படித்து அந்த இடத்துல இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி, ஒரு டாக்டருங்கிற ஒரு அப்ளிகேஷனை என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் லோட் பண்ணி, இப்போ நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டாக்டர் கிடையாது, நீங்கள் ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் டாக்டருங்கிற ஆப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்ஜினியருங்கிற ஒரு ஆப்பை வந்து லோட் பண்ணிவிட்டு நான் இன்ஜினியர், நான் இன்ஜினியர், நான் இன்ஜினியர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் நான் வக்கீல்னு ஒரு ஆப்பை லோட் பண்ணிவிட்டு நான் வக்கீல், நான் வக்கீல், நான் வக்கீல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து நான் ஒரு எம்எல்ஏ, நான் ஒரு மினிஸ்டரு, நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் ஒரு பெரிய ஏழை. இது எல்லாமே நீங்கள் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உருவாக்கி அந்த ஆப்பை நீங்கள் லோட் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழிஞ்சே தீரும். இது நிலையானது அல்ல. ஒரு ஆப்பு நீங்கள் என்றைக்கு லோட் பண்ணுறீங்களோ அது வெளியில் போயிடும். ஆனால் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த கோர் வந்து எங்கேயுமே போகாது. அது எப்பயுமே பர்மனண்ட். அது வந்து சுத்தமானது. அதுக்கு எந்த ஆப்பும் கிடையாது. பிறக்கும்போது நீங்கள் அப்படி தான் வந்தீங்க.
சாகும்போது நீங்கள் அப்படி தான் சாவீங்க. சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்டரு, நீங்கள் இன்ஜினியரு, வக்கீல் எல்லாம் சொல்வோம். செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வக்கீல் எடுத்துட்டாங்களா? டாக்டர் எடுத்துட்டாங்க, பாடி எடுத்தாச்சான்னு தான் கேட்பாங்க. நல்லா கவனிங்க. அந்த ஆப் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்களோ, இது அழிந்து போகும். எந்த விஷயம் எப்பயுமே இருக்குதோ, அதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அது இயல்பாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இருட்டுங்கிறது எப்பயுமே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லைட்டை கொண்டு வந்து வெளிச்சத்தை போட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க. இப்போ பர்மனெண்ட்டாக சூரியனே இல்லைன்னு வச்சுக்குவோம். பெர்மனண்ட்டாக இப்போ நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்குது. அடுத்த 10 வருஷத்துக்கு வெறும் இருட்டு மட்டும்தான். இப்போ நீங்கள் வெளிச்சத்தை கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு லைட்டை போடுறீங்க, பெரிய பெரிய லைட்டை வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த லைட்டு வந்து இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு எனர்ஜி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு சக்தியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நிறுத்திட்டீங்கன்னா லைட் போயிடும். ஆனால் இந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நீ சக்தியை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை நீ காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட நீ தூங்கவே முடியாது. ஆனால் இது வந்து இயல்பு கிடையாது, இது நீ கிரியேட் பண்ணது. இயல்பாக அங்கே என்ன இருக்குதுன்னா இருட்டு இருக்குது. இருட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் கண்ணா. நீ பேசாமல் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அது வாட்டில் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை உருவாக்குறதுக்கு யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை. இப்போ தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே போல தான் உங்களுடைய இயல்புத்தன்மை. உங்களுடைய இயல்புத்தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பணக்காரனாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சக்தியாக இருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருப்பீங்க. ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு அது அனுபவிக்காதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, பணக்காரராக இருக்கணும்னு பார்க்குறீங்க, அந்த கார் வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், இந்த பங்களா வேணும், இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் நான் உலகத்தை விட்டு நான் ஒரு பெரிய ஆள்னு நான் காமிச்சிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. இப்போ இதை டெவலப் பண்ண இதுதான் லைட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீங்கள் இதை விடவே முடியாது. நான் இந்த கார் தான் நான் பயன்படுத்துவேன், இந்த பங்களாவில் தான் நான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணி வச்சிங்கன்னா இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உசுறு போகுங்க. நீங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியலை. இது எப்போ புரியும்னா, நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் நான் இருக்கேன், நான் எதுவுமே பண்ணலை, நான் இயல்புத்தன்மையில் என்னோட இயல்பில் நான் இருக்கேன், அது அந்த உணர்வுபூர்வமாக அந்த நிலையில் நான் இருக்கும் பொழுது தான் ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள். உங்களோட அதோட அமைதிக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் அந்த ஒரு சொர்க்கமான ஒரு நிலைப்பாட்டை விவரிக்கவே முடியாது. பட் அந்த நிலைப்பாட்டை அனுபவித்தவனுக்கு தான் தெரியும். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு தான் போகுது. உங்கள் மைண்டு வந்து பார்க்குது, அந்த மைண்டு இப்படி இருக்குது, உங்கள் அகங்காரம் இப்படி இருக்குது, இது நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது எல்லாமே உங்கள் மைண்டுக்கு புரியுது, ஆனால் அந்த மைண்டு ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காதுன்னா, ஏன்னா இது வந்து மனமற்ற நிலை. மனம் எப்போ இல்லாமல் போகுதோ அப்போ தான் நீங்கள் இந்த நிலையை உணர முடியும். அதனால் உங்கள் மைண்டு எதிர்க்கத்தான் செய்யும். இது உங்களுக்கு புரியணும்னா, என் பேசுகிறத கேட்டால் உங்களுக்கு புரியாது, இதை உணரும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய இயல்புத்தன்மை, இதுதான் மிகப்பெரிய தன்மை. அதனால தான் நம்ம அந்த கடவுள்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்ல தோணுது. எல்லா கடவுளுக்கும் கிரீடம் வச்சுருப்பாங்க, எல்லா கடவுளுக்கும் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் மகாவிஷ்ணு எடுத்துக்கோங்க, பெருமாள் எடுத்துங்க, அப்படியே அலங்காரமாக இருப்பார், வைர கிரீடம் தான், நகை தான், அதை போட்டிருப்பார், பெரிய பட்டு சட்டை எல்லாம் போட்டு அப்படியே தங்கமும் வைரமும் இருக்கும். ராமர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், கிருஷ்ணரை பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுதான் சிவன்னு சொல்கிறோம். அவரை தான் என்ன சொல்கிறோம், முடிசூடா மன்னன்னு சொல்லுவோம். அவருக்கு தலையில் கிரீடம் இருக்காது, ஜடாமுடி தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? இப்போ கிரீடத்தை உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் கிரீடத்தை கழட்டி போடுவாங்க, அது நிலை கிடையாது. இப்போ நகையை நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னா ஒரு நாள் நகையை பிடுங்கிடுவாங்க. ஒரு பட்டு வேஷ்டி கட்டுறீங்கன்னா பட்டு வேஷ்டியை கழட்டிடுவாங்க. சிவனுக்கு ஒன்றுமே இருக்காது, அந்த ஆள் வெறும் உடம்போடு இருப்பார், அதை கழட்டவே முடியாது யாரும். ஜடாமுடி இருக்கும், அது எப்போவுமே பர்மனெண்ட்டு. ஓகே, உடம்புல எந்த நகையும் இருக்காது, இதெல்லாம் நேச்சுரல். இதுதாங்க இருக்கிறதுலே சக்தி. ஏன்னா இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவனை
அவன் பர்மனண்ட்டு, அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு முடிசூடா மன்னன். முடி சூடிட்டிங்கன்னா கழட்டிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு உங்களுடைய பர்சனாலிட்டிங்கிறது இப்படி தான். பர்சனாலிட்டிங்கிறது நீங்கள் பில்டு பண்ணுறீங்க. எதை நீங்கள் பில்டு பண்ணுறீங்களோ அது அழிஞ்சு போயிடும். எது இயல்பாக இருக்கோ அது அழியவே அழியாது. எப்போ நீங்கள் அழியாத பொருள் கூட இருக்கும்போது தான் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. அழியக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் பிடுங்கிடுவாங்களே, உசுறு போகும்ல. இன்றைக்கி மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, இன்றைக்கி இதை கையில் வச்சுருக்கீங்க, ஒரு நாள் இல்லை இது ஒரு நாள் பிடுங்க தானே போகிறாங்க, அப்போ காணாமல் போயிடுவீங்கள்ல. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் லைட்டு போயிடும்ல, அப்போ எல்லாமே போயிடும்ல. ஆனால் இருட்டு போகவே போகாதுல்ல. இருட்டில் இப்போ நீங்கள் ஆனந்தமாக இருக்க பழகிட்டீங்கன்னா எப்பயுமே ஆனந்தம் தானே, எப்பயுமே பவர் தானே. அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த இயல்பு தன்மை கூட நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்காக நீங்கள் காசே வேணான்னு சொல்லாதீங்க, அது வரட்டும். ஆனால் அதை பில்டு பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனாலும் விட்டுருங்க. ஸோ அதுக்கு தான் பற்று இல்லாமல் இருன்னு சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எப்போ ஒரு மனிதன் இயல்புக்குள்ளே வர்றானோ எங்கேயோ போய்டும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.